என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 20/12/2023 அன்று மாலை மணி 5:23க்கு பெயர்ச்சியாகிவிட்டார். இந்த சனி பெயர்ச்சி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தர்ம சிந்தனை அதிகம் உடைய சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 7ல் சனி பகவான் கண்டச்சனியாக பெயர்ச்சியாக போகிறார். சனி பகவான் கண்டச்சனி அப்படின்னாலே கழுத்தில் கத்தி வைப்பது போல, அமுத்துனா போய் சேர்ந்துருவோம். கொஞ்சம் லைட்டாக அமுத்துற மாதிரி ரத்தமும் வரும். முள் மீது நடப்பது போல வச்சு அமுத்தி நடந்தீங்கன்னா முள் வதக்குன்னு இங்கிட்டு ரெண்டு ஏறிடும். அதே மாதிரி இந்த கண்ட சனி ராசிக்கு 7ல் வரும் காலத்தை கண்ட சனின்னு சொல்கிறதுங்க. கண்டச்சனினாலே நான் சொல்கிறபடி கழுத்தில் கத்தி இருக்குது, பார்த்து பதுசாக இருக்கணும், அசையாமல் நின்றுக்கணும். அசைஞ்சிங்கன்னா போட்டு தள்ளிடும். அதே மாதிரி முள் மீது நடப்பது போல கவனமாக இருக்கணும். எல்லாமே கிடைக்குங்க, ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும். ரொம்ப ஆசைப்படக்கூடாது, ரொம்பவும் ஆடிடக்கூடாது. ரொம்ப பார்த்து பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலையில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இந்த கண்டச்சனியை மொல்ல நவுத்திக்கலாம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும், நன்மைகள் ஏற்படும். அதிக நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படாது. உங்கள் ராசிக்கு 7ல் சனி, பெண்கள்கிட்ட பார்த்து பதுசாக இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது வில்லங்கமாகி போயிடும். தேவையில்லாத கனவு, தேவையில்லாத கவலைகள் மனசில் உள்ள போந்துடும். நைட்டில் கண்டபடி கனவு வரும், ரொம்ப பயமாக இருக்கும் தூங்குறதுக்கே. அதே மாதிரி வீண் அலைச்சல்கள் இந்த நேரம் உண்டாகும். வயிறு சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். அளவாக சாப்பிட்டுக்கணும். ஆசைப்பட்டீங்க வயிறு சம்பந்தமான நோய் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி தான். எதையும் அளவோடு பார்த்துக்குங்க. அளவை மிஞ்சினீங்கன்னா அதுவே நோயாகி போயிடும். கணவன் மனைவி இடையே அடிக்கடி பகைகள் உண்டாகும். அப்புறம் திரும்பி சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் பகை வரும், அப்புறம் வாக்குவாதங்கள் வரும். இப்படியே இந்த கண்டச்சனி போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாருங்க. கொஞ்சம் பார்த்து விவரமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் பழக்க வழக்கங்கள் ஏற்படும். ஆனால் 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் வரும். 2 பேர்த்துக்கும் சண்டையை முத்திக்கிட்டு நீயா பெரியாளா நானா பெரியாளா அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு நிறையா பேர் அமைவார்கள். அப்படி அமைஞ்சாலும் நண்பர்களுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏங்க இருக்குதுங்க இல்லைங்க, ஏங்க இருக்குதுங்க இல்லைங்க, எல்லாம் ரிப்பீட் தான். சிம்ம ராசி நேயர்களுக்கு எல்லாம் ரிபிட்டு அதே மாதிரி ரிபிட்டு அப்படி தான் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்க போகுதுங்க. இந்த சனி பகவான் பயிற்சி ஒரே ஜோக்காக தான் இருக்குதுங்க.
எல்லாம் இருக்குதுங்க, எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி தான். நீங்கள் செய்யும் வேலையில் லாபம் இருக்காது. வேலை செய்வீங்க, ஆனால் லாபம் இருக்காது. கரெக்டாக இருக்கும். அப்படியே அரிசியை தலை தட்டின மாதிரி எடுத்த மாதிரி. அரிசியை பெரியவங்க சொல்லுவாங்க, அப்போ அரிசியை தலை தட்டி எடுத்துகிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பக்காப்படியில் அரிசியை தலை தட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தொழில் கிடைக்கும், ஆனால் லாபம் கிடைக்காது. இருக்குதுங்க, ஆனால் இல்லைங்க. அப்படித்தான் ஓடும். தொழிலில் போட்டி அதிகம் ஏற்பட்டாலும் தொழில் பாதிக்காது. தொழிலில் போட்டி அதிகமாக இருக்குங்க, ஆனால் தொழில் பாதிக்காது. இது என்னங்க, ஒரே ஜோக்காக தான் இருக்குது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியே. ஆமாம், எப்படித்தான் ஆனாலுங்க மோதிர கையில் நீங்கள் கொட்டுப்படுற மாதிரி தாங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு. லாபம் கொஞ்சமாக தான் வரும். குடும்பத்தை நடத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பற்றாக்குறைகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் ஆசைப்படாமல் அமைதியாக குடும்பத்தை நடத்துங்க. சனி பகவானால் என்ன வரும்னு பார்த்துப்படுவோம். ஆமாம், அதே மாதிரி வெளியில் பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தியாகும். அரசு உத்தியோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு மூலியமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்கு 7வது வீட்டில் சனி இருக்கார்ல, அதனால கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் உண்டாகும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் செய்யும் வேலையில் கொஞ்சம் வருமானம் பாதிக்கும். நிரந்தர வருமானம் கிடைக்காது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் வருமானம் கிடைக்காது. இப்போ வருங்க, அப்புறம் வராதுங்க. அந்த மாதிரி தாங்க. வேலை கிடைக்குங்க, ஆனால் வருமானத்தை மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ தான் நல்லா இருக்கும். கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லபடியாக இருப்பாங்க, திடீர்னு சண்டைகள் வரும். அப்புறம் ஒரு 4 நாளைக்கு பேசாமல் இருப்பார்கள், அப்புறம் திருப்பியும் சண்டை வரும். இப்படியே ஒரு நாள் மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நாள் இருக்காது. கொஞ்சம் பிரச்சனையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் நடக்கும், ஆனால் கடன் வாங்கி சுபகாரியங்கள் செய்ய வேண்டும். கவனமாக இருக்கணும்ல. நம்ம ஏற்கனவே 4 காசு பணத்தை பிடிச்சி வைக்கணும்ல, இது ரொம்ப முக்கியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி தாங்க இருக்க போகுதுங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு. வேணால் பார்த்துக்கிட்டே இருங்களே, ஒரே ஜோக்காக தான் இருக்கும். அதே மாதிரி வீட்டு செலவுக்கு பற்றாக்குறைகள் ஏற்படும், ரொம்ப கவனமாக இருங்க. ஏங்க வாரம் வாரம் கறி எடுத்து சாப்பிட்டோம்னா குறைஞ்சது 1500 செலவாயிருங்க, கண்டிப்பாக ஆகுங்க. இப்போ 4 வாரத்துக்கு பாங்க 6000 காசு வேணும். நீங்கள் வாரம் வாரம் செலவெடுத்தீங்கன்னா, கறி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மாதத்துக்கு 6000 காசு வேணும். அதனால் வாரம் வாரமெல்லாம் மட்டன் வகையை சேர்த்துனீங்கன்னா ப்ரெஷர் தான் வரும், கொலஸ்ட்ரால் தான் வரும். கொஞ்சம் பார்த்து விவரமாக இருந்துக்குங்க. குடும்பத்துக்குள்ள பற்றாக்குறைகள் ஏற்படும். ஆமாம், கவனமாக இருக்கணும். அடுத்தது எப்படியோ ஒன்றுங்க, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பற்றாக்குறையை அப்படி இப்படி ஆட்டி ஈட்டி கொண்டு வந்து சமாளிச்சிருவீங்க. ஆமாம், சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்படி ஒரு யோகம் இருக்குது பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்க, ஒரே சிரிப்பாக தான் இருக்கும், ஒரே ஜோக்காக தான் இருக்கும். அதே மாதிரிங்க மாமியார் நாத்தனார் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் உண்டாகும். நாத்தனார் மூலியமாகவும் பிரச்சனை வரும், மாமியார் மூலியமாகவும் பிரச்சனை வரும். என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையை அப்படியே மொல்ல தள்ள வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஆமாம், உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும், ரொம்ப விவரமாக பார்த்துக்கணும். ஏற்கனவே வயிறு சம்பந்தமான நோய்கள் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ரொம்ப ஹெவியானதெல்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா இந்த 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் சும்மா இருக்க மாட்டாருங்க, கண்டிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இந்த பழக்கம் உடையவர்கள் புகை பழக்கத்தை நிப்பாட்டி விட வேண்டும்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் இருக்க மேலே போக போக ஏதாவது நோயை கொடுக்கும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க, ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு ரொம்ப உழைப்பின் மூலியமாக வெற்றி கிடைக்கும். ஆமாம், மாணவர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், பின்னாடியே மறக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு மறந்து போயிடுவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போயிடுவாங்க. அங்கே போய் திரும்பி கேட்டால் இப்போ தானே நான் படித்தேன், அதுக்குள்ளே மறந்து போச்சே, அந்த மாதிரி மாணவர்களுக்கும் இருக்குங்க. ஆனால் ஒரு சிலர் மாணவர்களுக்கு குடும்பத்தோட கஷ்டத்தை பார்க்க முடியாமல் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்கள மட்டும் கொஞ்சம் இந்த சனி பகவான் குறைச்சி அவங்களுக்கு பலன் செய்தார்னா நல்லா இருக்கும். நல்ல ஒரு வேலையும் பார்த்துக்கலாம். அதனால் ஒரு சில மாணவர்கள் குடும்பத்தின் பொறுப்பை அறிந்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை அறிந்து வேலைக்கு செல்வார்கள். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த இளம்வாதிகள் இருக்காங்கல்ல, ஆமாம், குறுந்தாடிக்காரர்கள், ஆமாம், இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், ரொம்ப முக்கியம். வாய்ப்பு வர்றப்ப தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதை விட்டுப்புட்டு வாய்ப்பு வந்துட்டு போனோன்னா பின்னாடியே ஓடக்கூடாது. இந்த வாய்ப்பு கிடச்சிச்சுப்பா, நம்ம போய் பின்னாடியே ஓடி போய் வாய்ப்பை பிடிச்சிக்கலான்ட்டு ஓடாதுங்க. வாய்ப்பு வர்றப்ப தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. அப்புறம் கண்டக்டர் பஸ்ஸை விட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடின மாதிரி ஆகி போயிடும். ஆமாம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்போ வாய்ப்பு வருதோ அப்போ கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு வர்றது கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்பட்டு வரும். அந்த சிரமப்பட்டு வரக்கூடிய வாய்ப்பை வயதில் உள்ளவர்களுக்கு, சிறு வயதில் உள்ளவர்கள் பயன்படுத்திக்க வேண்டும். ரொம்ப முக்கியங்க, இதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது, வெளிநாடு செல்வீர்கள். இந்த ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. வெளிநாடு செல்வீர்கள். இந்த சனி பகவான் அப்போ உங்களுக்கு கண்டச்சனி நடக்கிறப்ப சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். பேரும் புகழும் கிடைக்கும், கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் என்ன செய்யும், உருட்டி விட்டுரும். ஆமாம், அதனால் கொஞ்சம் பார்த்து ஓரளவுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாகவே ஓட்டிக்கலாம். இந்த சிம்ம ராசியில் பிறந்த இந்த நண்பர்களுக்கு சனி பகவான் 7ல் பயிற்சியாக போகிறார். இந்த 7வது வீட்டில் அமர்ந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய தந்தை ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அது மட்டும் இல்லை, தாயார் ஸ்தானத்தையும் பார்ப்பார். அப்போ தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். தாய் தந்தை இருவருக்கும் உடல்நிலையில் கோளாறுகள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. வெளியில் போகிறப்ப வர்றப்பெல்லாம் ரொம்ப கவனமாக போயிட்டு ஓரமாக வாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சனி பகவான் 7வது வீட்டில் அமர்ந்த சனி பகவான் 9ஆம் பார்வையாக 9வது வீட்டையும் பார்க்கிறார், 4வது வீட்டையும் பார்க்குறார். அதனால் வெளியில் போயிட்டு வர்றப்ப ரொம்ப பதுசாக பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க, இது அவசியமான ஒன்று. அதே மாதிரி உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் குழப்பமாக இருக்கும், குழப்பத்தை விட்டுருங்க. இந்த சனி பகவானுடைய முத்திரையை அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க. ஆதி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி முத்திரை கூட பண்ணலாம், ஆதி முத்திரை வேறு, அதை கூட நீங்கள் பண்ணலாம். ஆகாய முத்திரைன்னு சொல்லுவாங்க, எனக்கு கூட மறந்துருச்சு. இந்த ஆகாய முத்திரையை நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி காது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், 4வது வீட்டுக்கு 12வது வீடு 3வது வீடு, அதனால் காது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த ஆகாய முத்திரையை காலையில் ஒரு 5 நிமிஷம், மதியானம் ஒரு 5 நிமிடங்கள், இரவு படுக்கிறதுக்கு முன் ஒரு 5 நிமிடங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. மாணவர்கள் நேராக பெறப்பட்டு சரஸ்வதி கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு கல்வி ஞானத்தை சரஸ்வதி பகவான் கொடுப்பாரு.
ஆமாம், அது என்னைக்கு போகணும் அப்படின்னா, முடிந்த வரையும் சங்கடகரா சதுர்த்தி தேதி என்னைக்கு போகலாங்க, இல்லாட்டி பஞ்சமி தேதி என்னைக்கு போகலாம். அதுவுமே இந்த மகா சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அல்லது திருவிடை மருதூர் கூட போக தேவையில்லை. திருவாரூரில் இருந்து ஆடுதுறை போகிற வழியில் பூந்தோட்டங்கிற ஒரு ஊரில் பக்கத்தில் இந்த நம்மளுடைய சரஸ்வதி கோயில் இருக்குது, மகா சரஸ்வதி கோயில். அங்கே போய் சாமி கும்பிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல யோகத்தை அம்மா செஞ்சு கொடுப்பார்கள். அதனால் போயிட்டு வாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே ஆதி விநாயகர் கோயில் இருக்கும். இவங்க பூராமே தொழிலை தேடிட்டு இருக்கிறவங்க, தொழில் இல்லை அப்படின்ட்டு கவலைப்பட்டு இருக்கிறவங்க, தொழிலில் இடைஞ்சல் இருக்கக்கூடியவர்கள் சங்கடகரா சதுர்த்தி திதி அன்னைக்கு ஆதி விநாயகர் கோயிலில் போய், அதுக்கு பக்கத்தில் தான், பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் சாமி கும்பிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி நண்பர்களே. நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் தொழில், மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.